பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் ரெங்கபாண்டி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரெங்கபாண்டி, எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் எப்படி இருக்கிறது? என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை, அதாவது இன்றிலிருந்து தொடர் விடுமுறை விட்ட நிலையில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே சென்னை தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கு வேலை நிமித்தமாக தங்கி வேலை செய்யக்கூடிய சூழலில் பொங்கல் போன்ற பண்டிகைகளை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே செயல்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தற்பொழுது கிளாம்பாக்கத்திற்கு மாற்றியதன் காரணமாக பொதுமக்கள் பேருந்துகளை பிடித்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு சிரமம் ஏற்படுவதற்காகவும் அதன் காரணமாகவே ரயில் நிலையங்களை அதிகமாக படையெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கே தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய சென்னை எக்மோர் ரயில்வே நிலையத்தில் பொதுமக்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய குடும்பங்களோடும் இங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் தங்கள் உறவினர்களோடும் இங்கே சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை குவிந்து இங்கிருந்து ரயில் மூலமாக தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல இருக்கிறார்கள். மேலும் பொதுமக்களுடைய அதிகமான வருகையின் காரணமாக ரயில் நிலையங்களில் அதிக அளவு கூட்டமும் காணப்படுகிறது. மேலும் ரயில் பெட்டிகளில் முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் நின்று கொண்டு பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் இந்த ரயிலில் படிக்கட்டுகளில் நின்று பயணம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, அதாவது ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் பயணிக்கக்கூடிய பயணிகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய செயல்களிலும் நிறைய பேர் படிக்கட்டுகள் தொங்கக்கூடாது என்ற அறிவுறுத்தியும் அவர்களை ரயில் பெட்டிக்கு உள்ளே அனுப்பக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த தமிழக அரசினுடைய திட்டமிடாத இந்த போக்குவரத்து நடவடிக்கையின் காரணமாக நிறைய பொதுமக்கள் தற்பொழுது ரயில் நிலையங்கள் படையெடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ரயில் கூட முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல், குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் அதிக அளவு பயணிகள் ஏறுவதால் மிக ஒரு ஆபத்தான ஒரு பயணம் செய்யப்படுகிறது. தமிழக அரசு இது குறித்து, அதாவது பொங்கல் போன்ற பண்டிகையில் பொதுமக்கள் அதிக அளவு பயணிக்கக்கூடும் என்ற சூழலில் இந்த திட்டமிடாத செயலாக கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையத்தை மாற்றியதன் காரணமாக பொதுமக்கள் இங்கிருந்து கிளாம்பாக்கம் செல்வதற்கு சிரமப்பட்டு ரயில் நிலையங்களை அதிகமாக தேடக்கூடிய சூழல் இருக்கிறது. இருந்த போதிலும் கூட போதுமான ரயில், அதாவது வழக்கமான ரயில்கள் இயக்கப்படுவதும் ஒரு சில சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அதிக அளவு இந்த ரயில்களை நம்பியே இருக்கக்கூடிய சூழலில் மிக ஒரு ஆபத்தான ஒரு பயணத்தை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரெங்கபாண்டி.